தன்னாரே நானே தானே தந்தானோ தானே நானேனோ. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா நம்ம சேனல்ல நான் லாங் வீடியோஸே போடல. அதுக்கு ரீசன் என்னன்ட்டு மோஸ்டா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தேன்னா, இந்த 2026 T20 வேர்ல்டு கப்பை இந்தியா தூக்குவாங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து லாங் வீடியோஸை கன்சிஸ்டன்டா போட ஆரம்பிக்கலான்னு பார்த்தா முன்னாடி நடுவுலயே என்ன இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோ போட வச்சுட்டாங்க. நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க. சவுத் ஆப்பிரிக்கா சூப்பர் 8ல வச்சு இந்தியாவை பொழந்து விட்டாங்க. ஆணவத்தில் அஞ்சதோட ஆணவத்தில் அஞ்சவங்க தான் அதிகம் கொண்டு சும்மா சொல்றாங்க. நேற்று மேட்ச் நம்ம தோதுக்கான முக்கியமான காரணம் நம்ம பாய்ஸ் கிட்ட இருந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது மேட்ச் தோது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸோட எல்லா மேட்சையும் ஜெயிச்சுட்டு நாக் அவுட்ல போய் உதவாங்கிறத விட கோச்சுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் தோத்துட்டு இதுக்கப்புறமாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு கரெக்டான ஆட்டிடியூடோட கேமை மட்டும் விளையாடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வீடியோட மெயின் மேட்டருக்கு வரேன். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட உதவாங்கின காரணத்தினால இந்தியாவோட செமிஃபைனல்ஸ் குவாலிஃபிகேஷன் சான்சஸும் பயங்கரமா உதவாங்க. அப்புறம் இந்தியா ஆட போற 2 மேட்ச் ஜிம்பாப்வே அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் கூட. அந்த 2 மேட்சுமே இந்தியா ஜெயிச்சாலும் கூட செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகாம சூப்பர் 8ஓட எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. முதல்ல நல்ல விஷயத்தையே சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தா இந்தியா எந்த பிரச்சனையும் இல்லாம செமிஸ்குள்ள கால் எடுத்து வைப்பாங்க. அடுத்து ஆட போற 2 மேட்சும் ஜெயிச்சே ஆகணும். அந்த 2 மேட்சும் ஆல்மோஸ்ட் டூ ஆர் டே கேம் தான். 2ல ஒரு மேட்ச்ல உதவாங்கன்னா கூட இந்தியா ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் T20 வேர்ல்டு கப்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியா அடுத்த 2 மேட்சையும் வின் பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவும் அடுத்து ஆட போற 2 மேட்சையும் வின் பண்ணாங்கன்னா கட்சியில பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா 6 பாயிண்ட்ஸோட இருப்பாங்க. செகண்ட் இந்தியா 4 பாயிண்ட்ஸோட இருப்பாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல ஜிம்பாப்வே அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் 2 பாயிண்டோட இருப்பாங்க. இந்தியா இந்த நெட் அண்ட் ரேட் சினாரியோஸ்லாம் உள்ள வராமலே செமிஸ்க்கு குவாலிஃபை ஆகலாம். இந்த மாதிரி முறை நடந்துச்சுன்னா அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை இந்த மாதிரி நடக்காம போயிடுச்சுன்னா அப்பதான் சிக்கல ஆரம்பமாகுது. இன்னைக்கு நடந்துட்டு இருக்க வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சு வெஸ்ட் இண்டீஸ் போய் சவுத் ஆப்பிரிக்காவும் அடிச்சாங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ்னு 3 டீமே 4 பாயிண்டோட முடிப்பாங்க. நெட் அண்ட் ரேட் உள்ள வரும். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கூட கொஞ்சம் க்ளோஸா போய் தோத்துனா கூட பரவாயில்ல. ரொம்ப மோசமா 76 ரன் டிஃபரன்ஸ்ல தோத்துட்டாங்க. இந்தியாக்கு -3.8ல இருக்குது நெட் அண்ட் ரேட். இந்தியா நெட் அண்ட் ரேட் வச்சு தான் செமிஸ்குள்ள போற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்து ஆட போற 2 மேட்சும் பெரிய மார்ஜின்ல வின் பண்ணணும். இப்போ சவுத் ஆப்பிரிக்காக்கு இருக்க நெட் அண்ட் ரேட் வச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு மேட்ச் தோத்தாலும் ரொம்ப பெரிய பிரச்சனை எதுவும் அவங்களுக்கு வராது. வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கான்னு பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஜிம்பாப்வே சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு வராங்க. இன்னும் இந்த வேர்ல்டு கப்ல அன்பீட்டனா இருக்காங்க. வந்து கூட நடுவுதுன்னா குட்டையை குழப்பி விடலாம். ஏன்னா ஜிம்பாப்வே ஸ்குவாட் நல்லா சாலிடா வெல் பேலன்ஸ்டா இருக்குது. தான் தலையில மண்ணை வாரி கொட்டிட்ட மாதிரி இப்போ வேர்ல்டு கப்ல இந்தியா இவ்வளவு பிரஷர் சிச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கான காரணம் இந்தியாவே தான். நேரம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இந்தியா அடுத்து ஆட போற 2 மேட்சையும் ஜெயிச்சு சவுத் ஆப்பிரிக்காவும் அடுத்து ஆட போற 2 மேட்சையும் ஜெயிச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்தியா செமிஸ்குள்ள கால் எடுத்து வைக்கலாம். எங்க நமக்கு நேரமே சரியில்லை. நான் நடக்க போதோ லைட்டா பயமா தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம பாய்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப் தூக்கிறதுக்கான 10 பொருத்தமும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பக்காவா இருக்குது. ஓகே, இப்போ இந்த 2026 T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ஸ்குள்ள இந்தியா கால் எடுத்து வைப்பாங்களா இல்ல மாட்டாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம சொல்லிட்டு போயிடுங்க. இத்துடன் ஒரு வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல். பாய் கைஸ்.